புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி போட்டியிடுகிறார். அவர் ஆலடிமேடு மற்றும் பனித்திட்டு கிராமத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். அப்பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் மற்றும் அம்மன் கோவிலில் சிறப்பான வரவேற்புடன் ஆலடிமேடு மற்றும் பனித்திட்டு பகுதிகளில் வீடுவீடாக சென்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வாக்காளர்களிடம் கூறி துண்டு பிரச்சாரத்தை வழங்கினார். அப்பொழுது கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் கந்தசாமி வாழ்க, காங்கிரஸ் கட்சி வளர்க என்று கோஷங்களை எழுப்பி வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடையே கந்தசாமி கூறுகையில், காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்றும் விடுபட்ட அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் பொதுமக்களிடையே கூறினார். மக்களின் குறை தீர்க்கும் உங்கள் வேட்பாளர் சின்னம்தான் கை சின்னம். வேட்பாளர் எம் கந்தசாமியின் சின்னம்தான் கை சின்னம். கை சின்னத்தில் வாக்களிப்பில் எதிர்கால சந்ததிக்கு ஒளி வீச அவர்களுக்கு வாக்களிப்பீர். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக ராமு வலம் வந்து கொண்டிருக்கிறார். TN பாளையம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே வீடுவீடாக சென்று சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார், கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக கொடியினை ஏந்தி விசில் ஊதிக்கொண்டே TN பாளையம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் செய்து தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது வேட்பாளருக்கு பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் அவர்களுடைய ஆதரவை வேட்பாளருக்கு தெரிவித்தனர். அப்பொழுது வேட்பாளர் ராமு கூறுகையில், விசில் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை மற்றும் நல்ல குடிநீர், இங்கு வசிக்கின்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதாக பொதுமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். செய்வதை சொல்வோம், செய்வதை செய்வோம் என்று செயல்படக்கூடிய சூப்பரான சுகாதாரம் என அத்துணை அடிப்படை வசதிகளையும் சிறப்போடு செம்மையோடு செய்கிற சென்னை OMR தாழம்பூரில் அமைந்துள்ள அக்னி தொழில்நுட்ப கல்லூரியில் 25வது ஆண்டு விளையாட்டு விழா விஷ்ணு ஹிப்போட்ரோம் மைதானத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்பட்டது. கோலாகலமான தொடக்க விழா காலை முறைப்படி தொடங்கிய இவ்விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பல்வேறு விளையாட்டு அணிகள் பங்கேற்ற கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்களின் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றும் வகையில் அமைந்த இந்த அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆளவந்தார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அவருடன் கல்வித்துறை டீன் முனைவர் ஆனந்த், நிர்வாகத்துறை டீன் முனைவர் கலைமுருகன், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவரும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் பாண்டியராஜன் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் நரேந்திரநாதன் ஆகியோர் ஒலிம்பிக் கொடி மற்றும் கல்லூரி கொடிகளை ஏற்றி வைத்து விளையாட்டு உணர்வை மெருகேற்றினர். தொடர்ந்து சிறந்த தடகள வீரர்களால் ஒலிம்பிக் தீபம் ஏந்தப்பட்டு மைதானத்தை வலம் வந்த பிறகு
விளையாட்டுப் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் தற்போது ரெனால்ட் நிசான் டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் சென்டர் இந்தியா நிறுவனத்தின் மேலாளருமான ஃபெட்ரிக் சாலமன் ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தார். Not only physically but also mentally and emotionally. Sports are not just about winning medals. I hope you all know that. And sports teach us like discipline, teamwork, patience, and especially like very important point is like how to manage both success and failure. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தனது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் பாகூர் சட்டமன்ற தொகுதியான மணப்பட்டு பகுதியில் விசில் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். மேலும் வாக்காளர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது தனவேலுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு விசிலினை ஊதிக்கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 19 வியாழக்கிழமையன்று கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 24 செவ்வாய்க்கிழமை அன்று பகாசூரனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும், 25 அன்று பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று பிற்பகல் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் இரவு தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இது நல்லது. என்ன மறக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டாலி சர்மா, அக்ரம் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக
கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து ஓகேண்ணா ஓகே கொஞ்சம் கிட்ட இருமா தான் சொல்லி விட்டுட்டு போங்க. ஒரு கலர் அண்ணா கொஞ்சம் சைடுண்ணா ஓகேண்ணா வீட்டுல யாருக்குறாங்க எல்லாரும் விழுப்புரம் மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்பட துறையில் ஒரு முன்னணி நடிகரும் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விருதை வென்றவரும் காதல், நகைச்சுவை, அதிரடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இயல்பாக நடிக்கக்கூடியவரும் தயாரிப்பாளருமான ஜீவா கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளரும் பிளாக் ஷீப் போன்ற இணையதள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவரும் மிமிக்ரி கலைஞருமான சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகரும் மேடை பாடகரும் சூப்பர் சிங்கர் வெற்றியாளருமான திவாகரன், சந்தோஷ் மற்றும் திரையுலகில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பாடிவரும் பிரபல பாடகியுமான சஞ்சனா கல்மஞ்சே ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக துறை வாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வளாக தேர்வில் கலந்து கொண்டு 5 லட்சத்திற்கும் மேலான ஆண்டு ஊதிய தொகுப்பினை பெற்ற மாணவர்களையும் இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். இக்கல்லூரியில் 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர், புல முதன்மையர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் இருந்து இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையை சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர். இது மயிலம் காலேஜ். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட் எல்லாமே ஃபார்மர், விவசாயிங்க. ஸோ அவங்க ஏர் பிடிச்ச கை, டிராக்டர் ஓட்டின கை. அவங்க 4 மணி நேரம் இல்லை 40 மணி நேரம் இருந்தாலும் எனர்ஜியாக இருப்பாங்க. Once again, I'm thanking the management and the faculty team and also the student team. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டு பொதுமக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அங்காளன் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு பணிகளை செய்து மக்கள் மத்தியில் இடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் திமுகவில் போட்டியிட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார்.
இதனை பரிசீலனை செய்த கழக பொறுப்பாளர்கள் திருபுவனை தொகுதியின் திமுக வேட்பாளராக அங்காளனை நியமித்தது. இந்த நிலையில் தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் வண்ண மலர்களை தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு ஓட்டு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதன்படி பிள்ளையார்குப்பம் பகுதியில் தனது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியினருடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஏம்பலம் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களையும் முடக்கி வைத்துள்ளனர். குறிப்பாக கிருமாம்பாக்கத்தில் ஏசி வசதியுடன் கூடிய நவீன திருமண மண்டபம், கிருமாம்பாக்கம் ஏரியில் சுற்றுலா திட்டம், பனித்திட்டு துறைமுக திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. இதனால் மாநிலத்திற்கு வருவாய் இழப்பும் தொகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறாமல் போனது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கடந்த தேர்தலின் போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி ஒதுக்கீடு செய்வோம், 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, கூட்டுறவு நிறுவனங்களை புனரமைத்து வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் அளிப்பது போன்ற வாக்குறுதியை அளித்து தேர்தலை சந்தித்தனர். ஆனால் அவர்கள் கூறியபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டனர். இதேபோல் ரேஷன் கடைகளை திறந்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் அவர்கள் அதனையும் செய்யவில்லை. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு தெரிவித்தார். அதேபோல் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இலவச கல்வி திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்றார். கடந்த சட்டசபை தேர்தலில் நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக மட்டுமே இருப்பதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சியினர் செய்து என்னை வீழ்த்திவிட்டனர். புதுச்சேரியில் மீண்டும் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றவுடன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும். எனவே புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்திட எனக்கு கை சின்னத்தில் வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்திட வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிதான் ஏழை மக்களுக்கான அரசாங்கமாக செயல்பட்டு அவர்களின் தேவையை அறிந்து செயல்படும் அரசாக இருக்கும். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு தீவிரமாக ஓட்டுகள் சேகரித்து வருகிறார். தொகுதியில் உள்ள மூத்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். ஏம்பலம் பகுதியில் சமூக சேவகரும் ஜக்கு சின்னத்தின் வேட்பாளருமான மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டுகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மோகன்தாஸ் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள வீடுகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த கிராமத்தில் சுகாதாரமான குடிநீர், சாலை, கழிவுநீர் வாய்க்கால் என்று பலதரப்பட்ட தேவைகளை, அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். மேலும் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி அத்திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்திட ஜக்கு சின்னத்தில் ஓட்டுகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்திட வாய்ப்புகள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என்று
திரளாக கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஏம்பலம் கிராமத்தில் வாக்கு சேகரித்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வருகிறார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றனர். வேட்பாளர் மோகன்தாஸ் பெரியோர்களிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று ஓட்டு சேகரித்து வருகிறார். இவருடன் இளைஞர்கள், பெண்கள் இணைந்து ஆர்வத்துடன் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மக்கள் திருவிழா போன்று காணப்படுகிறது. வேட்பாளர் மோகன்தாஸ் வாக்கு சேகரிப்பின் போது ஏம்பலம் கிராமத்தில் வளர்ந்து வரும் கிராமமாக இருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க அதிக கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரப்படும். அதிகப்படியாக புதிய நகர் பகுதிகளுக்கு சாலை மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளை செய்து தருவேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் அரசிடமிருந்து அதிகப்படியாக பெற்று தரப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன். நலத்திட்ட உதவிகள் வீடு தேடி வர ஏற்பாடு செய்வேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனடியாக மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பேன் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து வாக்கு சேகரித்தார். மீண்டும் மக்கள் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி மலர்ந்திட அனைத்து நலத்திட்டங்களும் தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைத்திட ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஏம்பலம் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் ஏம்பலம் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், பாஜக நிர்வாகி அங்குதாஸ், ஏம்பலம் நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக, LJK மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிரச்சாரத்தை தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஆரம்பித்தார். அப்பகுதியில் உள்ள புட்லாயம்மன் திருக்கோவிலில் வழிபட்டு பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தில் அவர் பேசுகையில், தட்டாஞ்சாவடி மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் சொந்த தொகுதியான இதில் நான் அடிக்கடி வரவில்லை என இங்கே உள்ள தாய்மார்கள், பெரியவர்களுக்கு வருத்தம். புதுச்சேரியில் இருந்து கொண்டு பல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது தட்டாஞ்சாவடி மக்களால் தான். அது நீங்கள் கொடுத்த வாக்குகள். இங்கிருந்து நான் வெற்றி பெற்றதற்காகத்தான் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல திட்டங்களை கொண்டு வர வளர்ச்சி அடைய செய்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் ஆகிய 3 தொகுதிகளும் எனக்கு ஒரே தொகுதிதான். மீண்டும் வெற்றி தந்து நம் புதுச்சேரியில் விடுபட்ட மீதி வளர்ச்சி பணிகளை செய்ய மக்கள் வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கடந்த 5 மாதங்களில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. மக்களுக்கு தெரியும். தற்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் எந்த திட்டங்கள் பாதியில் உள்ளது, அதை எப்படி தொடர்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த தொகுதியில் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென முதலமைச்சர் தனக்கு வாக்கு சேகரித்தார். இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் என சிந்தித்து வாக்களிக்கலாம். கடந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் யார் யார் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னென்ன செய்தார்கள்? எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் திமுக காங்கிரஸ் ஆட்சி. 5 ஆண்டுகளில் பின்னுக்கு தள்ளியதுதான் அந்த ஆட்சி. காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர் தற்பொழுது இங்கு வந்து வாக்கு சேகரிக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்? 5 ஆண்டுகளில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள் அதிகம். குறிப்பாக 5 ரூபாய் கூட முதியோர் உதவித்தொகையை காங்கிரஸ் ஆட்சியால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் நாம் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துள்ளோம்.
இலவச அரிசி கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு 750 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது. அதேபோல் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. சிறிய மாநிலமாக இருந்தாலும் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதில் நாம் தான் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு கூறியுள்ளது. நாங்கள் வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றம் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி சலீம் ஒரு வேதனையான அறிக்கையை தான் கொடுத்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் ஒருவர் கூட இருந்தவர்களையும் ஏமாற்றிவிட்டார், கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். கூட்டணி கட்சியினரே இப்படி சொல்லும் போது நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்தார். நிக்கிறவங்க யாராவது பாருங்க, தேர்தலில் போட்டியிட யாராவது பாருங்க. ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டு 2 வருஷம் ஆச்சு, இந்த 3 ஆண்டுகள் இல்லை. அவங்க இருக்காங்க தானே தெரியல, ஏன் அந்த போட்டி போடுறாங்க அந்த அவங்க. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வேலுவிற்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி கோஷங்களை எழுப்பினர். ஒரு இளைஞர், ஏன்னா 3 பேரும் பழசு, புதுசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓகே நம்ம கை சின்னத்துக்கு கண்டிப்பா போகணும். ஓகேண்ணா. புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். முன்ன விடுங்க ஜி, அவரை முன்ன விடுங்க ஜி, ஒரு செகண்ட் கூட அவர் கையில் கொடுங்க, அவர் கையில் கொடுங்க.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா இரண்டாவது நாளாக திருபுவனை பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சியின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அக்கா கொஞ்சம் பாருங்க சார், நேரம் பாருங்க சார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் அப்பகுதி மக்களிடம், என்னை வெற்றி பெற செய்தால் இந்திரா நகர் தொகுதி முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும், மழைநீர் தேங்காமல் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதாகவும், மேலும் படித்த இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன் எனவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 10 பேரை மார்க்ஷல் போய் வீடு தேடி மருத்துவம் கிடைத்திட புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட சாத்தமங்கலம் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்படியே பிடிங்க, எங்க போறீங்க சார்? பாருங்க, ஓட்டு இந்த முறை உதயசூரியனுக்கா இருக்கணும், பக்கத்தூருக்காரு பார்த்து பண்ணி கொடுங்க, ஜெயிக்க வைங்க ஐயாவை. எல்லாமே சிறப்பாக செய்வோம். நமக்கு என்ன செய்து சலுகைலாம் நம்ம வந்து இந்த வீடாக மாற்றுறோம், கல் வீடாக மாற்றி கொடுக்குறோம். கலைஞர் திட்டத்தில் எல்லாமே இருக்கு, பண்ணி கொடுக்குறோம். பாட்டி போட்டோ எடுத்துட்டு சார். புதுவை மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட அரியாங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி விருப்ப மனு கொடுத்திருந்தார். இதனை பரிசீலனை செய்த காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் அரியாங்குப்பம் தொகுதியில் வேட்பாளராக விஜயலட்சுமியை அறிவித்தது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள ஆர்கே நகர் பகுதி மற்றும் ஐயனார் கோவில் பகுதிகளின் முக்கிய நகர வீதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி கை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கல்கி கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அவர் கவனமாக கேட்டறிந்தார். குறிப்பாக குடிநீர் வசதி, சாலை பழுது, கழிவுநீர் வடிகால் அமைப்பு போன்ற அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மக்கள் தெரிவித்தனர். இவற்றை தேர்தலில் வெற்றி பெற்ற பின் விரைவாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மேலும் தனது தேர்தல் அறிக்கையில் உள்ள நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் விளக்கி ஆதரவு கோரினார். இந்த நிகழ்வில் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அந்த பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்களின் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தலில் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம், மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவர்கள் வைத்தியலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாரிஸ் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கட்சியின் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் அவரை வரவேற்றது பிரச்சாரத்திற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் செய்த சாதனைகள் மற்றும் மக்களுக்காக மேற்கொண்ட நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி ஆதரவு கோரினார். அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளையும் கவனமாக கேட்டறிந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை வலுப்படுத்தினர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்படியா? ஓகே, சந்தோஷம். கேட்குறீங்க. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கும் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிகளுக்கும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஐடி நிறுவனங்கள், பார்மசி நிறுவனங்கள், வங்கிகள், ஹெல்த் கேர் நிறுவனங்கள், டிவிஎஸ் போன்ற 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மாணவிகளுக்கு நேர்முக தேர்வு நடத்தினர். 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பணிக்கான உறுதி சான்றிதழ்களை பெற்றனர். மாணவிகளின் ஆங்கில பேச்சாற்றல் திறனை நிறுவனங்கள் வியந்து பாராட்டினர். But your mindset is yes, என்னாச்சு? Okay. So as a company oda founder உங்களோட பிரதரா ஒரு சில விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறோம் அப்படி நான் நினைக்கிறேன். Courses we have completed this year, digital productivity recruit பண்றாங்க. நிறைய placements opportunities நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ நம்ம கல்லூரியில் கடந்த ஆண்டு செலக்ட் பண்ணவங்க ஒரு 7-9 பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அவங்க இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து